கனப்படுத்தாமல் போனால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது போனால் எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? வருவது போல் இருக்கும், எல்லாமே தடையா இருக்கும். பக்கத்தில் இருக்கும், வரவே வராது. அப்போ இந்த தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்களிலே கூடி ஜெபிக்கிற அந்த பக்குவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கூடி ஜெபிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறது விசுவாசிக்கிறீங்க. அப்போ குடும்பங்களிலே நமக்கு ஜெபம் வேணும். அப்போ சொல்லப்படுற வார்த்தைகளிலே நாம் நேரத்தோடு வருவதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மட்டும் இங்கே தனியாக வந்தால் நல்லதா? அதனால் ஒரு 10 பேரோடு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில இடர்பாடுகள், அங்கே ஒரு வண்டி வந்துடுச்சு, பழுதாயிடுச்சு, வண்டி அத்திப்பேட்டுக்குள் வர முடியாது அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால தான் இப்படி வந்தால் நாங்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தடைகளை யார் கொண்டு வருவான்? பிசாசு. அந்த பிசாசுகளை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால், அந்த பிசாசுகளை தகர்த்த வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பத்திற்கு ஜபம் பண்ணது முன்பாக போகணும்னா முதல்ல நம்ம கிளம்புற நாம் சகோதரனாவது சகோதரர் வீட்டில் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படியாக அந்த குடும்பத்தை ஜபத்துக்கு நாங்கள் போகிறோம், நீர் அங்கே இருப்பி, நீர் எங்களோடு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு ஜபத்தை பண்ணிட்டு அடுத்ததாக நாம் வரும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தெய்வீக கிருபையை பெற்றிருக்கும். அதோட கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் நாம் பார்க்கப்படுது. அதனால் ஆண்டு சொல்றார், அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தை எல்லாம் பண்ணா கவனிங்கள்னு சொல்றாரு. நீதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் அடுத்து சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லப்படுது. அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை தேவனாகி கர்த்தர் கொடுக்க மாட்டார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஏசிய தீர்க்கதரிசி 23ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், எனக்கு செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்க, நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் என்று சொல்கிற ஒரு வார்த்தை வருகிறதை நாம் பார்ப்போம். அப்போ 26, 23 அந்த வசனங்கள். அப்போ செவி கொடுத்த ஒரு சத்தத்தை நம்ம கேட்கணும். கேட்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் என்ன சொல்லுகிறார்கள் அது கவனிக்கணும். அந்த வசனத்தை கவனித்து அதன் அடிப்படையில் என்ன பண்ணணும்? ஜெபம். அப்போ வசனத்தை கேட்கப்படும் பொழுது காதால் கேட்கிறோம், இறுதி நிறுத்தின செந்தையில் கொண்டு வந்து வாய் வழியாக நம்ம அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும். அப்போ தேவனுடைய மகிமை இன்னைக்குதான் செவி கொடுத்த ஒரு சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். சரி, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு